கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. பரலோகத்திற்கு 7 நாள் விண்வெளி பயணம் என்ற தலைப்பின் தொடர்ச்சியை இப்பொழுது வாசிக்க கேட்போம். எங்களுடைய ஊர்தியானது ஜீவனும் மகிமையுடைய ஒரு ஊர்தியாக இருந்தது. அந்த மேக ரதத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் செட்டைகள் இருந்தன. அதற்கடியில் ஜீவனுள்ள சக்கரங்கள் இருந்தன. அந்த மேக ரதம் சுழன்று மேலே எழும்பி சென்றபோது சக்கரங்கள் பரிசுத்தர் என ஆர்ப்பரித்தன. அதன் ஜீவனுள்ள செட்டைகள் அசைந்த போதும் பரிசுத்தர் என சத்தமிட்டன. சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவன் பரிசுத்தர் 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 என்று தூதர்கள் கூட்டம் பெரிதாக முழங்கப்பட்டது. இந்த ரதம் தொடர்ந்து வேகமாக பர்வதத்திற்கு விரைந்தபோது பூமியிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் மகிமை அல்லேலுயா என்று ஆர்ப்பரித்து பாடினார்கள். முழு நேரமும் பயணத்திலேயே செலவிடப்படவில்லை. ஏனெனில் வழியிலேயே நாங்கள் பயணத்தை நிறுத்தி முதல் ஓய்வு நாளை பரலோக சேனையோடு செலவிட்டோம். நாங்கள் துதித்து தேவனுக்கு மகிமை செலுத்திய அந்த நாள் ஒரு அற்புதமான நாளாயிருந்தது. பின்பு எங்களுக்காக இயேசு வைத்திருந்த காரியங்களில் சிலவற்றை குறித்து மட்டும் அவர் பேச நாங்கள் கேட்டோம். இந்த அற்புதமான அனுபவமானது பூமியிலே ஒருபோதும் ஓய்வு நாளை கை கொள்ளாதவர்களுக்கு பரலோகத்திற்குள் பிரவேசிக்கும் முன் இப்படிப்பட்ட ஒரு ஓய்வு நாள் ஆசரிப்பானது பங்கு கொள்ளத்தக்கதாக ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது என்ற எண்ணம் எங்களுக்கு தோன்றியது. பகல் நேரத்தில் தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் சொந்தமான காவல் தூதர்களை மட்டுமல்ல, மற்றும் அங்குள்ள பரலோக வாசிகளில் சிலரையும் சந்தித்தோம். பயணத்தின் மற்ற 6 நாட்களிலும் நாங்கள் பயனற்ற விதத்தில் நேரத்தை செலவிடவில்லை. விரைந்து கொண்டிருந்த பறந்து விரிந்த மேக ரதத்திலே முன்பகுதிக்கும் பின்பகுதிக்கும் சென்று எங்களை விட்டு பிரிந்திருந்த எங்களது அருமையானவர்களோடும் எங்களது பழைய நண்பர்களோடும் பேசி தகவல்களை பரிமாறிக்கொண்டோம். அச்சமயத்தில் பயத்தில் இருந்து முழு விடுதலையும் பெற்ற உணர்வை மகிழ்ந்து அனுபவித்தோம். பரலோக தலைநகருக்கு செல்லும் பாதையில் பல நட்சத்திர கூட்டங்களை நாங்கள் கடந்து சென்றோம். அவைகளின் வடிவங்களிலே இருந்த உருவ மாற்றங்களை கண்டு அதிக ஆர்வத்தோடும் வியப்புள்ள கண்களோடும் பார்த்தோம். அந்த நட்சத்திர கூட்டங்களின் அளவுகளிலே இருந்த மாற்றங்களை கண்டு அவைகளை பற்றியதான எங்களது கண்ணோட்டங்கள் வெகு விரைவாக மாறுதலடைந்தது. அந்நாட்களில் நாங்கள் சென்று கொண்டிருந்த போது மனித இனத்தின் மேல் பாவத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகளை நாங்கள் உற்று நோக்கினோம். பூமியில் நாங்கள் வாழ்ந்தபோது வெவ்வேறான உயரமுடையவர்களாக இருந்தோம். அக்காரியமானது இந்த உலகத்தின் 6000 ஆண்டு வரலாற்றிலே எந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருந்தோம் என்பதை சார்ந்ததாயிருந்தது. எங்கள் உயரத்திற்கு 2 மடங்கு உயரமுள்ளவர்களை இரட்சிக்கப்பட்டோர் கூட்டத்திலே நாங்கள் பார்த்தோம். ஜலப்பிரளயத்துக்கு முன் இவர்கள் தேவனுடைய பட்சத்தில் தங்கள் தீர்மானத்தை எடுத்திருந்தார்கள் என்றும் நாங்கள் தெரிந்து கொண்டோம். நம் சந்ததியின் தகப்பனான ஆதாமை எனது தூதன் எனக்கு காட்டினார். மிகவும் உயரமாகவும் கம்பீரமான தோற்றமுடையவராகவும் அவர் காணப்பட்டார். அவரது உயரமானது தேவகுமாரனுடைய உயரத்திற்கு சற்று குறைவாயிருந்தது. அடுத்து வந்த சந்ததியின் மக்களை காட்டிலும் குறிப்பிடப்பட்ட வகையில் அவர் வேறுபட்டவராக காணப்பட்டார். இவ்வாறாக மானிட இனத்தின் மாபெரும் சீர்குலைவு இந்த ஒரு வகையில் காணப்பட்டது. இருந்த போதிலும் இப்பொழுது உருவ அளவானது எத்தகைய வித்தியாசத்தையும் ஏற்படுத்தவில்லை. சாவிற்கு ஏதுவானதும் அழிவுள்ளதும் குறைகள் உள்ளதுமான முன்பிருந்த மனுக்குலம் இப்பொழுது பூர்ணமாகவும் அழகாகவும் சாவாமையுடையதாகவும் நித்திய இளமையின் ஆற்றலையும் புது பொலிவையும் பெற்றதாகவும் இருந்தது. அந்த வாரம் நெடுகிலும் செய்த பிரயாணத்தின் போது தூதர்களுடன் தனியாகவோ அல்லது குழுக்களிலோ ஈடுபட்ட உரையாடல்களே மிக சிறந்த ஆர்வமூட்டும் உரையாடல்களில் சிலவாகும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பின் போது ஒரு கூட்டமான தேவதூதர்களோடு எங்களில் சிலர் அமர்ந்து கொண்டிருக்கையில் பூமியில் நடைபெற்ற சில சம்பவங்களை குறித்து பேசிக்கொண்டிருந்தோம். எங்களை குழப்பத்தில் உட்படுத்தி இருந்த எங்கள் வாழ்வின் அனுபவங்களில் சிலவற்றை முதலில் ஒரு தூதனும் பின் மற்ற தூதனும் விளக்கி கூற முற்பட்டனர். இந்த எங்களது நல்ல நண்பர்கள் எங்களுக்கு செய்திருந்த பங்களிப்பை நாங்கள் முற்றிலும்
உணரத் தொடங்கினோம். துன்பப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவின் பின்னடியார்களுள் ஒருவரது வழக்கானது முற்றிலும் தோல்வி அடைந்ததாக காணப்பட்டது. ஒரு தூதன் அவ்வழக்கு மன்றத்திலே தாம் அச்சமயத்தில் இருந்ததாக நினைவு கூர்ந்தார். இந்த தூதன் மனித தோற்றத்தை எடுத்துக்கொண்டு மிக திறமையாக வெற்றி பெறும் விதத்தில் அந்த மனிதனின் சார்பில் வழக்காடினார். மற்றொரு நீதிமன்றத்திலே இதை போன்றதொரு செயலை செய்ததாக வேறொரு தூதனும் கூறினார். மேலும் சில தூதர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு துன்பத்தையும் பிரச்சனைகளையும் கொண்டு வந்திருக்கக்கூடிய தீமைகளையும் நோக்கங்களையும் தாங்கள் முறியடித்த சில நிகழ்ச்சிகளை நினைவு கூர்ந்தனர். அதிகமாக கண்களுக்கு புலப்படாத வகையில் வல்லமையை உபயோகித்து செய்தார்களா அல்லது இக்காரியத்தை எப்படி செய்தார்கள் என்று வினவிய போது மற்றவர்கள் கண்களுக்கு புலப்படும் வகையிலேயே தாங்கள் செய்ததாக பதிலுரைத்தார்கள். அதிகாரிகள் அவர்களை நோக்கி பார்த்திருந்தார்கள். அவர்களின் மன்றாட்டை அவர்களின் செவிகள் கேட்டிருந்தன. ஆனால் அவர்கள் தேவதூதர்களின் பிரசன்னத்தில் இருந்ததை உணர்ந்திருக்கவில்லை. மயிரிழையில் நாங்கள் தப்பிய சில சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு சொந்தமான காவல் தூதர்கள் நினைவுபடுத்தி எங்களை காப்பாற்றுவதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை கூறினார்கள். பூமியில் தேவ ஜனங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு எல்லா தேவ தூதர்களுமே ஈடுபட்டிருக்கவில்லை. பல நூற்றாண்டுகளின் நெடுகிலும் தேவனின் உத்தமமான பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுவதற்கு இருந்த கிரீடங்களை செய்வதில் அநேக தூதர்கள் பரலோகத்தில் ஈடுபட்டிருந்தனர். அந்த கிரீடங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என எங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அவர்கள் அந்த கிரீடங்களை செய்து அவைகளின் நட்சத்திரங்களின் அமைப்பிலே அழகான இரத்தன கற்களை பதித்து வைத்தார்கள். அவைகள் தேவ சிங்காசனத்திலிருந்து வரும் ஒளிக்கதிர்களால் மிகவும் பிரகாசமாக பிரதிபலித்தன. தேவனால் திட்டமிடப்பட்ட அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மற்ற பணிகளை செய்வதில் தொடர்ந்து மற்ற தூதர்களை முழு ஈடுபாட்டுடன் இருந்தனர். இந்த நாட்களில் மேக ரதத்தில் உள்ள வேறு பல இடங்களுக்கும் நாங்கள் சென்றபொழுது மேலும் அதிகமான மக்களோடு நாங்கள் அறிமுகமானோம் அல்லது அவர்களை நாங்கள் அடையாளம் கண்டு கொண்டோம். எங்களுக்கு மிகவும் பிரியமானவர்களோடும் பூமியில் எங்களோடு பணியில் இருந்த அநேக நண்பர்களோடும் நிச்சயமாகவே நாங்கள் அதிகமான நேரத்தை செலவழித்தோம். ஆனால் இப்பொழுது சில புதிய நண்பர்கள் எங்களுக்கு கிடைத்தார்கள். அவர்களில் சிலரை பற்றி நாங்கள் வேதாகமத்தில் மட்டுமே வாசித்திருக்கிறோம். உண்மையாகவே மிக முதன்மையான வடிமை கொண்டவர் ஆதாமேயாகும். நமது சந்ததியின் தாயாகிய அவருடைய மனைவி ஏவாள் அவனுடன் இருந்தாள். முதல் கொலைபாதகத்துக்கு பலியான தங்கள் இரண்டாம் மகனுடன் மரணத்தின் கொடூரத்திற்குள்ளான முதல் மானுடனான ஆபேலுடன் அவர்கள் சுற்றி வந்தார்கள். அச்சமயத்தில், அதாவது தங்களது இரண்டாவது மகனை இழந்து போவதற்கு இட்டு சென்ற அந்த முதலாவது பயங்கரமான துன்ப நிகழ்ச்சியினால் ஏற்பட்ட அதிர்ச்சியை அவர்கள் இன்னும் மறந்துவிடவில்லை என்பது மிக தெளிவாக தெரிந்தது. ஆதாமுடைய திரளான சந்ததியாரின் மத்தியில் அந்த மூவரும் உலாவி வரும்போது சில சமயங்களில் நின்று பேரப்பிள்ளைகள் ஆகியோரில் ஒருவரையோ அல்லது மற்றவரையோ அவர்களில் ஒருபோதும் ஒருவரையும் தெரிந்திராத ஆபேலுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். உயிர்த்தெழுதல் நடைபெற்ற உடனே நீதிமானாகிய ஏனோக்கு தனது முற்பிதாவாகிய ஆதாமுக்கு வாழ்த்துதல் சொன்னார். மேலும் ஆதாம் மரித்து 57 ஆண்டுகளுக்கு பின் எப்படி தேவனால் அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதையும் அவரிடம் கூறினார். 622 வயதில் ஆதாம் தன் நடுத்தர வயதாய் இருக்கும்போது ஏனோக்கின் பிறப்பை குறித்து கேள்விப்பட்டிருந்தார். ஏனோக்கே ஒரு சிறுவனாகவும் ஒரு நல்ல முழு மனிதனாகவும் இருக்கும்போதும் அறிந்திருந்து அவரது உத்தமத்தை குறித்தும் பரலோக பிதாவிடம் கொண்ட அன்பை குறித்தும் பாராட்டியிருந்தார். ஆதாம் 687 வயதாக இருந்தபோது இந்த தேவ மனிதனிடம் தனது மகன் மெத்துசலாவை ஆசீர்வதித்ததை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஏனோக்கு அவரை கொண்டு வந்திருந்தார். 300 ஆண்டுக்கு பின் ஏனோக்கு இன்னும் இளைஞனாக இருந்த பொழுதே பரலோக வாசஸ்தலத்துக்குள் பிரவேசித்த ஆதாமின் முதல் சந்ததியை சேர்ந்தவராக இருந்தார். பார்ப்பதற்கு ஆர்வத்தை தோற்றமுடையவராக ஏனோக்கு இருந்தார். ஒவ்வொரு இலையிலும் வெற்றி என்னும் வார்த்தை பொறிந்திருந்தது. மகிமையான ஓலையை தன் வலது கையிலே பிடித்திருந்தார். ஒவ்வொரு இலையின் மத்தியிலும் பரிசுத்தம் என்னும் வார்த்தை எழுதியிருந்த
இலைகளால் ஒருங்கிணைக்கப்பட்ட மின்னும் வெண்மையான மலர் சுற்று அவருடைய சிரசை சுற்றியிருந்தது. நட்சத்திரங்களை காட்டிலும் அதிகமாக பிரகாசிக்கும் வெவ்வேறு வண்ணமுள்ள கற்கள் அந்த மலர் சுற்றை சூழ பதிக்கப்பட்டிருந்தன. அவற்றின் ஒளி எந்த எழுத்துக்களின் மீதும் பிரதிபலித்து அந்த எழுத்துக்களை மிக தெளிவாக காட்டிற்று. ஏனோக்குடைய தலைக்கு பின்பக்கத்திலே மலர் சுற்றை உள்ளடக்கியவாறு ஒரு வில் காணப்பட்டது. அந்த வில்லின் மேல் பரிசுத்தம் என எழுதப்பட்டிருந்தது. சூரியனை காட்டிலும் பிரகாசமான கிரீடம் மலர் சுற்றுகளுக்கு மேல் இருந்தது. தலைநகரில் வாழ்ந்து வந்த ஏனோக்கை நாங்கள் ஒரு நாள் கண்டோம். நாம் எப்போதுமே பார்க்க விருப்பம் கொண்டு வியந்து பாராட்டிய ஒரு மனிதனோடு, அதாவது மோசே, ஏனோக்கு உரையாடலில் ஈடுபட்டிருந்தார். மோசே ஏனோக்கை போலன்று மரணத்தில் ஆளுகை கடியில் கடந்து சென்றவராய் இருந்தார். ஆனால் கிறிஸ்துதாமே அவரது சடலத்தை குறித்தான தர்க்கத்தால் சாத்தானோடு வெற்றி சேர்ந்து கல்லறையிலிருந்து ஜீவனுக்கு அவரை அழைத்திருந்தார். ஏறக்குறைய 2800 ஆண்டுகளுக்கு முன் அக்கினி ரதத்தின் மேல் பரலோகத்திற்கு பயணம் செய்திருந்த மரணத்தை கண்டிராத எலியாவை நாங்கள் பார்த்தோம். முதலாவது நாங்கள் பார்த்தபோது எலியா பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்ட வேளையில் பூமியிலே தனது உதவியாளனாக இருந்த இந்த எலிசாவின் மீது தனது சால்வையை போட்டாரோ அந்த எலிசாவை தனது புயத்தால் அணைத்து நின்றார். நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா தனது மகன் ஈசாக்குடன் தனது பேரன் யாக்கோபுடனும் சுற்றி பார்த்து கொண்டிருந்த ஆபிரகாம் மற்றும் அவனது மனைவி சாராள், முற்றிலும் நம்பிக்கையற்ற தருவாயிலும் உயிர்த்தெழுவேன் என்ற நிச்சயத்துடன் இருந்த யோபு, இவ்வுலகில் இயேசுவின் மிக நெருங்கிய நண்பரான பேதுரு, யோவான் ஆகியவர்கள் எங்களுக்கு சுட்டி காட்டினர். எங்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டவர்களுள் இயேசுவின் முதல் வருகைக்கு முன்னர் அவருக்கு சாட்சியாய் இருந்த ஏசாயா, எரேமியா, ஆபகூக், ஓசியா, எசேக்கியேல், ஆமோஸ், ஆகாய், மீகா, சகரியா மற்றும் மல்கியா போன்ற உத்தமமான தீர்க்கதரிசிகளும் இருந்தனர். நிச்சயமாகவே நாங்கள் பரலோகத்தில் பார்ப்போம் என்று எதிர்பார்த்திருந்த சில நபர்கள் அங்கு இல்லாததை அறிந்து ஏமாற்றமடைந்தோம். மாறாக நாங்கள் பரலோகத்தில் பார்ப்போம் என்று ஒருபோதும் நினைத்திராத சில நபர்கள் அங்கு இருந்தனர். மானிடரின் வழக்கமான மனப்பாங்கின்படி, அவருடைய வெளி தோற்றத்தின்படி அவர்களை மதிப்பீடு செய்திருந்தோம். ஆனால் தேவன் அவர்கள் உண்மையிலேயே எவ்வாறு இருந்தனர் என்று அவர்கள் இருதயத்தை பார்த்து தீர்ப்பு செய்து அவர்களை இரட்சித்திருந்தார். ஆமென்.